கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையிலையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஆராதிக்க போகிறோம். ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காக நாம் செபித்து ஆராதனை ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Come, Holy Spirit, we need you. Come, sweet Spirit, we pray. Come in thy strength and thy power. Come in thy own special way. மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, உம்முடைய நாமத்தினால் இந்த காலை வேளையிலேயும் கடந்து வந்து நாங்கள் உம்மை துதிக்க, மகிமைப்படுத்த, தேவனை ஆராதிக்க தேவரீர் பாராட்டின இரக்கத்துக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். 2-3 பேர்கள் என் நாமத்தினால் எங்கிருந்தாலும் அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் வாக்கு பண்ண நல்ல தேவனே, இந்த காலை வேளையிலேயும் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலேயும் உம்முடைய சமூகம் கூட இருப்பதாக, ஒவ்வொருவரும் உம்முடைய தொடுதலை அனுபவிக்க, உம்முடைய சத்தத்தை கேட்க, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் அனுபவித்து இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல நீதாமை கிருபை செய்வீராக. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரம். ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் பொறுப்பிடுவோம்ப்பா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாடல் பகுதி, ஒர்ஷிப் பகுதி, செய்தி பகுதி எல்லாவற்றிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருப்பதாக, யாவருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்துள்ள எல்லா காரியங்களையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். நீதாமே பொறுப்படும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஆராதனையில் கலந்து கொள்கிறவர்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நாம் பாடல் தேவனை துதித்து நாம் ஆர்ப்பரிப்போம். சங்கீதக்காரனை போல தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷத்தால் நம்முடைய இருதயங்களை நிறைக்கும்படியாக நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி பாடி தேவனை மகிமைப்படுத்தும். உம்மை நம்பி வந்தேன், வெட்கப்படலை. உம் தயை என்றும் என்னை கைவிடலை. நான் வெறுங்கையா உங்களுடைய சமூகத்தில் வந்தேன்ப்பா, ஆனால் நீங்கள் 2 பரிவாரங்களுடன் எங்களை நிரப்பி அனுப்பினீங்கன்னு சொல்லி விசுவாசத்துடனே நாம் கரங்களை தட்டி பாடி தேவனை துதிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை. உம் தயை என்னை கைவிடலை. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை. உம் தயை என்னை கைவிடலை. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏலெல்லோரே, 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 உம்மை துதிப்பேன். உள்ளத்தின் ஆழத்திலே ஏலெல்லோரே, 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 உம்மை துதிப்பேன். காயப்பட்ட இந்த கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஏலெல்லோரே, 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 உம்மை துதிப்பேன். ஏலெல்லோரே, 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை. உம் தயை என்னை
எல்லாரும் நம்மளை கைவிட்டு நம்மளை உதறி தள்ளின போதிலும் நாம் வேண்டின போது நமக்கு உதவி செய்த கர்த்தர் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல முழு மனசோட ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த உலகத்துல பலரும் என்ன உதறி தள்ளின போது, நான் தேடி போன நேரத்துல என்ன வேண்டான்னு சொல்லி தள்ளின போதிலும் நீர் என்னை தெரிந்து கொண்டு இன்றைக்கு என்னை இவ்வளவுத்திற்கு உயர்த்தி வச்சிருக்கீங்களே, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி ஒரு முறை கூட இந்த அடியப்படி பாடி நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு மனதோட சொல்லி நாம் தேவனை ஆராதிப்போமா? கரங்களை தட்டி தேவனை வேண்டினோரெல்லாம் வீடு கட்ட போதும், வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தி. வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தி. பரதேசியான தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. பரதேசியான தங்கினதை
என்னை நீங்க ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நம்மை நாமே தாழ்த்தி கேட்போமா? ஆமென். அவருடைய சமூகத்திலே நாம் தாழ்த்தி நம்மை தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்துகிற நேரத்திலே ஆமென் ஹalleluya நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிற நேரத்திலே அவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். ஹalleluya ஹalleluya. முற்றிலுமாக நம்மை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுப்பா, நான் இந்த உலகத்திலே காணப்படுகிற நேரத்தில் எந்த சூழ்நிலையானாலும் உம்மை நான் தள்ளிவிடாதபடிக்கு ஆண்டவரே என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்திலே காணப்படும்படியாக நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஹalleluya 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 ஹalleluya. அவருடைய பொன் முகத்தை பார்க்கும்படியான கிருபையை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். பொறுத்தர வீதியாக பரலோகத்திலே நாம் உலவும்படியான கிருபைகளை தேவன் இந்த நாட்களிலும் கொடுக்க வேண்டும். ஹalleluya. நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள், குறைகள் யாவற்றையும் தேவனுடைய சமூகத்திலே சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, நான் நம்முடைய பரலோக ராஜ்யத்தின் பொறுத்தர வீதியிலே நான் உலவும்படியான கிருபை எனக்கு தாங்கப்பா. ஆமென். என்னுடைய எல்லா விதமான அக்கிரமங்களை என்னை விட்டு மாற்றுங்கன்னு சொல்லி இந்த நேரத்தில் நம்மை நாமே தாழ்த்தி தேவனுடைய சமூகத்திலே சமர்ப்பிப்போம். ஹalleluya ஹalleluya. மல்பிரியனே என்னே சுநாயகனே எப்பொழுது வரும்? மல்பிரியனே என்னே சுநாயகனே எப்பொழுது வரும்? என் கண்ணீர் துடைச்சிடுவா அங்கேயே ஆசிப்பா. என் கண்ணீர் துடைச்சிடுவா அங்கேயே ஆசிப்பா. வந்திடனே என்னேசுவே மனமே வேணும் வந்திடனே. மத்தியாகாசே சொர்க்கிய தூதருமா வந்திடும்போ. மத்தியாகாசே சொர்க்கிய தூதருமா வந்திடும்போ. எவ்விக்காய் மோரி வைத்தலா அப்பம் முகம் கொண்டுவா. எவ்விக்காய் மோரி வைத்தலா அப்பம் முகம் கொண்டுவா. வெள்ளத்தினா எழுந்த வேளாமத்தோ வாஞ்சிக்குமே. வெள்ளத்தினா எழுந்த வேளாமத்தோ வாஞ்சிக்குமே. வெண்ம வஸ்திரம் தரிச்சு விசுத்த சங்கமதில். வெண்ம வஸ்திரம் தரிச்சு விசுத்த சங்கமதில். சேத்துனின் சபி தேவனு அல்லேலூயா பாடுவா. சேத்துனின் சபி தேவனு அல்லேலூயா பாடுவா. புத்தியுள்ள நிர்மல கன்யகோ ஒரு முன்னே. புத்தியுள்ள நிர்மல கன்யகோ ஒரு முன்னே. மன்றியனே என்னேசு நாயகனே எப்பொழுது வரும்? மன்றியனே என்னேசு நாயகனே எப்பொழுது வரும்? என் கண்ணீர் துடைச்சிடுவா அங்கேயே ஆசிப்பா. என் கண்ணீர் துடைச்சிடுவா அங்கேயே ஆசிப்பா. இயேசுவே பரமே வேணும் வந்திடனே. இயேசுவே பரமே வேணும் வந்திடனே. இயேசுவே பரமே வேணும் வந்திடனே. தேவனுடைய சமூகத்திலே நம்மளை நாமே தாழ்த்தி இந்த நேரத்தில் ஆண்டவரே புத்தியுள்ள கன்னிகைகளை போல நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஆயத்தமாய் காத்திருக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போமா? ஹalleluya ஹalleluya. நாம் கடைசி காலங்களில் வந்திருக்கிறபடியா முற்றிலுமாக நம்மை நாமே தாழ்த்தி தேவனுடைய சமூகத்திலே சமர்ப்பிப்போம். ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. சங்கீதம் 2 சொல்லப்பட்டிருக்கிறது போல குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அறியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொன்னது போல நாம் பாக்கியவான்களாய் காண
உம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு நாங்கள் பாத்திரவான்களாக மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தை இதுவரைக்கும் உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்தீங்க. இனிமேலும் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தின் மகிமையோடு காணப்பட நீர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆமென். ஸ்தோத்திரம். நாம் இப்போது ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றப்படுகிறே. உம்முடைய பரிசுத்தோடு கொள்வதற்கு ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்த்தபடியாக துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காணொளி மூலம் ஆண்டவரே எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற, எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தாமே ஆண்டவரை மட்டும் பாதுகாத்தபடியாக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்திலே ஆண்டவரே கொலை நோயாக ஆண்டவரே இந்த மதியமாக கடந்த ஆண்டவரே பக்தி எரிகிற போல் ஆண்டவரே அது ஆண்டவரே பெரிய கொண்டிருக்கிறது நாங்கள் அறிகிறோம் அப்பா. உமக்கு சித்தமான காரியங்கள் ஆண்டவரே நீர் தாமே அதை ஆண்டவரை மாற்றி போட ஜெபிக்கிறோம் அப்பா. சீக்கிரமாக குணமடைந்த ஆண்டவரே உம்முடைய ஆராதனை ஆண்டவரே ஒவ்வொரு வந்து ஆராய்ச்சி மைமைப்படுத்துவதற்கு நீர் தாமே கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. உலகத்தை ஆண்டவரே பக்தி எரிந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அந்த கொலை நோயானது இந்த முழு உலகத்தை விட்டு ஆண்டவரே கடந்து போக வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபத்தை வேண்டுதலை கேட்டு ஆண்டவரே நீர் பதில் தருகிற ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உம்மாலே கூடும் ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே இம்மட்டு எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிற ஒரு விடுதலைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. சீக்கிரமாக கடன் செஞ்சு நாங்கள் ஒருமித்து கூடி ஆராதித்து உண்மை மகிமைப்படுத்த நீர் திரும்ப செய்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களோடு ஜெபிக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. சுகபெற நாரகத்தை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் நீர் ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. பாடும் பகுதியில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு பாடி ஆராதித்து உண்மை மகிமைப்படுத்த நீர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. தூதர்கள் பாதுகாவல் இம்மட்டு இருந்தபடி அவரை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் சகோதரர்களே விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் என்னென்ன கஷ்டப்படுகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லையப்பா. உமக்கு தெரியும் ஆண்டவரே. அவர்கள் கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் எல்லாம் நீர் இந்த வேளையில் அவர் மாற்றி போட முடியும் அவரை துதிக்கிறோம் அப்பா. ஒரு சுகபெற நாரகத்தை ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் தேசத்தின் மேலே ஆண்டவரே உம்முடைய கிருபை இறங்கட்டும் அப்பா. உம்முடைய கிருபை இறங்கட்டும் அப்பா. உம்முடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் அப்பா உம்முடைய புது கிருபையினாலும் புது அபிஷேகத்தினாலும் இறங்க வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் நீர் ஆசீர்வதி ஆண்டவரே. ஜெப பகுதியில் ஆண்டவரே உம்முடைய கிருபை உணர்ந்து கொண்டாண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பி அவரை துதிக்கிறோம் அப்பா. கொடுத்துள்ள பிரசங்க பரியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவையான மன்னாவை எங்களுக்கு பார்த்தவர் ஆண்டவரே. எங்களுக்கு எந்த தேவையோ அதை பரத்திலிருந்து நீரே எங்களுக்கு தந்தரமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கிறது ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை கண்டு உண்மை மகிமைப்படுத்த கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை ரட்சிக்கப்படுவதற்கு நீர் கிருபை செய்யுங்க அப்பா. உமக்கு ஆண்டவரே பாத்திரவாதங்கள் மாறட்டும் ஆண்டவரே. எங்களை நீர் தகுதிப்படுத்த ஆண்டவரே. எங்கள் குறை குற்றங்களை எல்லாம் நீர் மன்னிங்க அப்பா. நீர் ஒருவரே ஆண்டவரே இந்த உலகத்தை ஆண்டவரே ரட்சிக்க வந்தவர் அப்பா. எங்கள் பாவங்களை ஆண்டவரே நீர் ரட்சிக்கிறதே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்துள்ள ஒவ்வொரு பகுதியும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும் ஆண்டவரே. துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுக்கு நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் யாவருக்கும் புதிய வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் ஜெபத்தோடு இருப்போமாக. விசேஷமாக இந்த நாட்களில் நாம் செபித்து கொண்டிருக்கிறபடி நமக்கு தெரியும். இந்த தேசத்திலே மட்டுமல்ல உலகளவிலேயே இன்றைக்கு எல்லா ஜனங்களும் பாதிக்கப்பட்டு கொண்டு தேசமெல்லாம் மரண ஓலங்களால் காணப்படுகிற இந்த நாட்களில் மிகவும் பொறுப்பாக நாட்களில் அநேகர் ஜெபிக்கிறார்கள். நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் இன்னும் அதிகமாய் மனம் கலந்து போகாமல் சோர்ந்து போகாமல் அவருடைய சித்தமான காரியங்களை அவர் செய்கிறார். அதை யாராலும் தடுக்க முடியாது. நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் செய்கிறதை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் தேவன் இறங்கி நாட்களில் இரக்கம் செய்வதற்காக இந்த கொரோனாவிலிருந்து முற்றிலுமான ஒரு பாதுகாப்பு விடுதலையும் ஆண்டவர் கட்டளையிடுவதற்காக நம்முடைய குடும்பங்களுக்காக, தேசத்திற்காக, உலக அளவில் உள்ளதான எல்லா ஜனங்களுக்காக நாட்கள் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து ஜெபிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த
இந்த நேரத்திலேயும் சில நிமிடங்கள் கர்த்தருடைய வசனத்திலே என்று தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். ஆதாரமாக ஆமோஸ் தீர்க்கதரிசனம் அவருடைய 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். சோதோமையும் கொமாராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன். நீங்கள் அக்னியினின்று பறிக்கப்பட்ட கொள்ளியைப் போல இருந்தீர்கள், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. நாட்களில் பல காரியங்களுக்காக இன்றைக்கு ஆயத்தம், எந்த ஒரு காரியத்துக்கானாலும் ஆயத்தம் தேவை. இங்கே ஒரு முக்கியமான காரியத்தை நாம் வாசிக்க கேட்டோம். சோதோம் கொமோராவை அவருடைய பாவம் தெய்வ சமூகத்திலே எட்டின போது இனி அதற்கு இரக்கம் செய்ய விரும்பாத தேவன், பொறுமைக்கும் அளவுண்டு என்று சொல்லுவார்களே, அந்த சோதோம் கொமோராவை அக்னி கந்தகத்தையும் அனுப்பி அதை தேவன் அழித்து போட்டார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே அதை எடுத்து சொல்லி திரும்ப சொல்லுகிறார், இப்படி அதற்கு நான் செய்தேன். அதே காரியத்தை அவர்களுக்கு சொல்லி இஸ்ரவேலரோடு சொல்லுகிறார், நீங்கள் அக்கினியினின்று பறித்தெடுக்கப்பட்ட கொள்ளியைப் போல் இருக்கிறீர்கள். அப்படின்னா உலகத்திலே நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய கிருபை. ஆனால் ஆண்டவருடைய இரக்கத்தினாலே நம்மை இரக்கம் கொண்டு திரும்ப திரும்ப அந்த நியாயத்திற்க வேண்டும் என்று ஆண்டவருடைய சிந்தையிலே வராமல் அல்ல. ஆனால் இப்படி நான் செய்திருக்கிறேன். அப்படி இருந்தும் இன்றைக்கு மீந்திருக்கிற நீங்கள் அப்போது பலவிதமான அழிவுகள் உலகத்திலே நேர்ந்திருக்கிறது. புழு காய்ச்சலினாலே அழித்திருக்கிறார். இப்போது சமீப காலத்தில் பெரிய பேரழிவாக இன்னைக்கு ஜலப்பிரளயமானது வந்து எப்படி நோவாவுடைய காலத்திலே ஜலப்பிரளயமானது வந்து அவர்களை வாரிக்கொண்டு போனது போல ஒரு சம்பவம் பல தேசத்திலே பரவி நம்முடைய தேசத்திலேயும் அநேகரை வாரிக்கொண்டு போனது. இப்படிப்பட்ட அழிவுகள் பல சந்தர்ப்பங்களில் ஏற்பட்டிருக்கிறது. அதிலிருந்தெல்லாம் மீண்டு இன்றைக்கு நாம் இருக்கிறோம் என்றால் அது ஆண்டவருடைய கிருபை. அதைத்தான் நினைப்பூட்டுகிறார், இதையெல்லாம் உனக்கு செய்தோம். இப்போ தீயிலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட கொள்ளியை போல இருக்கிறார் என்பதை சொல்லி, ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படும். சோத்திரம். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்தால், அதை சிந்தித்தால், ஆண்டவருடைய எச்சரிப்பின் நாட்களாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது.
கோழிதன் குஞ்சுகளை செட்டையின் கீழ் அணைத்தது போல எத்தனையோ தரம் உன்னை சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உனக்கோ மனமில்லாமல் போயிற்றென்று எச்சரிக்கை செய்கிறது போல உள்ள ஒரு அனுபவத்தில் தான் இன்றைக்கு இருக்கிறோம். ஆனால் இந்த ஜனங்கள் ஆண்டவர் எத்தனை தான் சொன்னாலும் அதை உணர்ந்து கொள்ளவோ தங்களுடைய கொல்லாத வழிகளை விட்டு திரும்பவோ இல்லாமல் தங்களுடைய மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமையை நாம் உலகத்திலே பார்க்கிறோம். ஆனால் அது தாங்க முடியாத நிலைமையில வரும்போது அந்த அழிவைத்தான் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இப்போது இயேசுடைய வருகை சம்பவிக்க வேண்டிய நிலைமை இன்றைக்கு காணப்படுகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லியிருக்கிறபடி அவருடைய வருகையின் நாட்கள் மிகவும் சமீபத்திருக்கிறது. சீஷர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எப்பொழுது என்று கேட்கும்போது அவர் சொன்ன அத்தனை காரியங்களும் இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்காக இங்கே அந்த 12ஆம் வசனத்தில் சொல்லும்போது, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படும். நாம் இன்றைக்கு ஆயத்தமும் விழிப்பும் நமக்கு தேவை. இயேசு தாமே உடைய 20 சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே அதை சொல்லும்போது பிடித்திருக்க சொல்லுகிறார். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அப்ப எந்த ஒரு காரியத்திற்கும் ஆயத்தம் தேவை. ஒரு பிரயாணம், ஒரு யாத்திரை போக வேண்டும் என்றாலும் அதற்கு ஒரு ஆயத்தம் தேவை. ஆயத்தம் இல்லாமல் உடனே நாம் போக முடியாது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகி இல்லை என்றால் உலகத்திலே வாழ்கிற நாம் உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்று சொல்லியிருக்கேன். அவருடைய வருகையை சும்மா நாம் சந்தித்து விட முடியாது. தேவன் தாமே அவர் நினையாத சமயத்தில் வருவார். ஆகையினால நமக்கு ஒரு ஆயத்தம் தேவை. இல்லை என்றால் அவருடைய வருகை நாம் சிந்திக்க முடியாது. அதுக்கு ஆயத்தம் என்ன? ஒரு நாளிலே ஒரு யூதருக்குள்ளே போதகனாயிருந்த நிக்கதேமு என்ற அந்த பெரிய மனிதர் இயேசுவை சந்தித்து தனிமையிலே போய் கேட்கிறார். அந்த நேரத்தில் இயேசு அவரை பார்த்து சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை அவருக்கு சொல்லுகிறார். அந்த பரலோக ராஜ்யத்தை நான் அடைய வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு அவர் சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அவன் அதை விளக்கம் கேட்கிறான். மறுபடியும் பிறத்தல் என்ற காரியத்தை கேட்கும்போது, நீ ஆவியினாலும்
செலுத்தினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டார். அப்போ ஆயத்தம் நமக்கு தேவை. என்ன ஆயத்தம்? இன்றைக்கு தாயின் வயிற்றிலே பிறக்கும் போது தாவீது சொல்லுகிறான், தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று. பொதுவாக ஜென்ம பாவம் கர்ம பாவம் என்று சொல்லுவார்கள். ஜனனத்திலேயே நான் பாவத்திலே, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சொல்லி பாவத்தில் உற்பத்தி ஆகிற ஒரு நிலைமை. அதை தொடர்ந்துள்ள நிலைமையை பார்க்கும்போது அந்த பாவத்தின் சுபாவம் இன்னைக்கு பாவம் செய்கிறதுனால அல்ல, அந்த பாவத்திலே உற்பத்தியாகி தாய் கற்பத்திலிருந்து வெளிவரும் போதே பாவ உலகிலே வருகிறார். மறுபடி அந்த பாவ உலகிலே பழகி அப்படி வருகிறார். அப்படி என்றால் இன்றைக்கு பாவ சுபாவம் மனுஷனுக்கு இருக்கிறது என்பதை ஒரு குழந்தையை பார்த்தாலே தெரியும். யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை, இப்படி செய்யணும் இப்படி என்று சொல்லி தாயை தகப்பனும் சொல்லிக் கொடுக்கறதும் இல்லை. உலகத்தில் அவ்வளவு பிராக்டிஸும் இல்லை. ஆனால் குழந்தைகளுடைய சுபாவத்தை நீங்கள் பார்த்தா தெரியும். உதாரணமாக கையில் ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அதை கேட்டால் அது மனப்பூர்வமாய் கொடுக்கிற ஒரு சுபாவம் இல்லை. அந்த பொருளை எடுத்து பின்னாலே மறைத்து வைக்கிற ஒரு சுபாவம் தான் அந்த பிள்ளையிலே காண முடிகிறது. அப்படி என்றால் இதே போலதான் ஒவ்வொரு காரியத்தையும் அந்த பாவ உணர்வு இருக்கிறதுனால தான் இந்த சின்ன பிள்ளையே தான் செய்ய போகிறது தவறானது என்று தெரிகிறது. அதை மறைப்பதற்காகத்தான் முயற்சிக்கிறது என்பதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. அதுதான் ஜென்ம பாவம். திரும்ப அது வளர்ந்து விருத்தி அடையும் போது வர வர இன்னும் பாவத்திலேயே வாழுகிற நிலைமை. இதில் இருந்து ஒரு மறுபிறவி, தாயின் வயிற்றிலே நாம் மாம்சத்திலே பிறக்கிறோம். அந்த நிலைமையிலே பாவத்திலே பிறக்கிற நாம், பாவத்திலே வாழ்ந்து வருகிற நாம், அதிலிருந்து ஒரு விடுதலை, அதுக்கு பேர் தான் ரீஜெனரேஷன், மறுஜென்மம் நமக்கு இல்லாத பட்சத்தில் பாவ சுபாவத்துக்கு ஒரு மன்னிப்பு நமக்கு உண்டாகும். இயேசு இந்த உலகத்தில் வந்த நோக்கமே பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். இந்த உலகத்துக்கு அவர் எதுக்காக வந்தார்? மானிட வர்க்கத்தின் மீட்புக்காக, பாவிகளை ரட்சிப்பதற்காக, மறுஜென்மம் கொடுப்பதற்காக அவர் இந்த உலகத்தில் வந்தார். ஆகவேதான் அதுக்கு பிராயச்சித்தமாக சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்த வேண்டி இருந்தது. இரத்தம் சிந்தி மரித்தார். அதோடு முடியவில்லை, மனுஷனுடைய மீட்புக்காக இரத்தம் சிந்தி ஆயிற்று. ஆனால் அதோடு தேவ நோக்கம் நிறைவேறவில்லை. அது பாவத்துக்கு பிராயச்சித்தம் உண்டானாலும், ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ரெண்டு விதமான நித்திய இடங்கள் உண்டு. ஒன்று சாத்தானுக்கும் அவன் கூட்டருக்குமாய் ஆயத்தமாக்கப்பட்ட நரகம். இன்னொன்று மீட்கப்பட்ட மனிதர்களுக்காக தேவன் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிற ஸ்தலம். அதை பரலோக ராஜ்யம், சொர்க்கம் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அதில் இயேசுவே சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் மறுபடியும் வந்து நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரை தாமே சொன்னார். அதை பல இடத்திலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி சீக்கிரமாக வரப்போகிறார். அப்படி அடையாளங்கள் தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது.
இன்னைக்கு ஆயத்தம் என்று சொல்லும்போது நீ ஆயத்தப்படு, அவருடைய வருகைக்கு நீயும் என்ன செய், ஆயத்தப்படு என்று சொல்லியிருக்கிறது. ஆயத்தில் முக்கியமானதுதான் பாவ மன்னிப்பு. பாவத்தோடு இருக்கிற மனுஷன், பாவமில்லாத களங்கமில்லாத அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே, எந்த பாவமும் இல்லாத இடத்திலே இந்த பாவியாகிய மனுஷன் பாவத்தோடு போய் சேர முடியாது. உடைய வாழ்க்கையிலே பாவத்திலே உள்ள விடுதலை, அதுதான் ரட்சிப்பு என்று சொல்லுவது. பாவியில் ரட்சிக்க வந்தவர் தாம் செய்ய வேண்டிய காரியத்தை மீட்புக்காக, ரட்சிப்புக்காக இரத்தம் சிந்தி தம்முடைய ஜீவனை விட்டார். அவர் தேவனாய் இருந்தபடியினாலே தன்னுடைய அந்த மனிதனுடைய மனிக்குலத்தின் மீட்புக்காக கிரயம் செலுத்தினார் கல்வாரி சிலுவையிலே. இதோடு முடிந்து விடவில்லை, இன்னும் அவர் மனுஷனுக்காக செய்த ஒரு பகுதி அது. இரண்டாவது, இவர்களுக்காக ஒரு நித்தியமான இளைப்பாறுதல் நாடை அவர் வைத்திருக்கிறார். அதற்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் சொன்னார். ஆயத்தம் பண்ணி சீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய வருகை சந்திக்க நீ ஆயத்தப்படு என்று சொல்லியிருக்கிறபடி அதுக்கு ஆயத்தம் ஒன்று ரட்சிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை. எந்த மனுஷனானாலும் சரி, நீதிமான் இல்லை, ஒருவரும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி இருக்கிற நான் நீதிமான், நான் தான தர்மம் செய்கிறேன், நிறைய காணிக்க கொடுக்கிறேன், நான் அங்கே எல்லாம் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் என்றெல்லாம் என்ன வேண்டும் என்று சொன்னாலும் மனுஷன் தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்ள முடியாது. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை போக்கி நம்மை சுத்திகரிக்கிறது சொல்லியிருக்கிறபடி பாவத்திலிருந்து விடுதலை அவர்தான் கொடுக்க முடியாது. என்றால் அவர் மட்டும்தான் பாவம் இல்லாதவர். அவர் அதற்கான பரிகாரத்தை உண்டாக்குகிறவர். அவராலே இல்லாமல் வேறு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லியிருக்கிறது. ஒருவரே பாவத்தை மன்னிக்க முடியும். இன்னைக்கு மனிதர்கள் அநேகர் அதற்காக நீ போகலாம், இனி எப்படி செய்யாதிருப்பாயாக என்றெல்லாம் சொல்லி பாவ மன்னிப்பு கொடுக்கிறார்கள். பாவ சங்கீர்த்தனம் பண்ற பாவ மன்னிப்பு கிடையாது, வேதத்தில் அப்படி கிடையாது. இயேசு ஒருவரே இரட்சகர், அவர்தான் பாவத்துக்கு பரிகாரமாக சிலுவையிலே மரித்தவர், பாவிகளை ரட்சிப்பதற்காக வந்தவர். அவராலே இல்லாமல் பாவ மன்னிப்பு வேறு இல்லை. அப்படி இருக்கும்போது அவரிடத்தில் தான் ரொம்ப சிம்பிள். ஆண்டவரே, பாவியாகிய மேல் கிருபையாயிரும் என்று சொல்ல இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறார். சிலுவையில் இருந்த இந்த ஒரு கல்லும் அவன் மற்றவரை கடிந்து கொண்டு சொல்லுகிறான், ஆண்டவரே, நீ ராஜ்யத்தை பெற்று வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று அவனுடைய கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்தினான். அது அவனுடைய வாழ்க்கையிலே கிடைத்த ஒரு பொன்னான வாய்ப்பு. அதை பயன்படுத்தினான். நித்திய ராஜ்யத்துக்கு அந்த பிரதேசில் இன்று என்னோடு கூட பிரதேசில் இருப்பாய் என்ற சிலாக்கியத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு அநேகர் பாவ மன்னிப்புக்காக எதை எதையெல்லாமல் செய்கிறார்கள், எங்கே இல்லாமல் புண்ணிய சிலங்களுக்கு போகிறார்கள். இதனால ஒன்றும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. பாவங்களை மன்னிக்க கிறிஸ்து இயேசு ஒருவரே உலகத்தில் கடந்து வந்தவர், அவரால் தான் மீட்பு. ஆகவே ஒன்று ஆயத்தம் என்று சொல்லும்போது பரலோகத்துக்கு போவதற்கான ஆயத்தம் பாவ மன்னிப்பு. இரண்டாவது, அதே நிக்கதேமுக்கு சொல்லும்போது ஆவியினாலும் ஜலத்தினாலும் நீ பிறக்க வேண்டும். இயேசு இன்றைக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிடும் போது, நீங்கள் உலகம் அங்கு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். அப்படி அந்த நிக்கதேமுவிடத்திலே சொன்னார், நீ ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும். இயேசுவே தம்முடைய நீதியை நிறைவேற்றுவதற்காக யோவான் ஸ்நாபகனால் அந்த யோர்தான் நதியிலே அவர் இறங்கி
அவனால் ஞானஸ்நானம் பெற்றதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நமக்கு தெய்வமாக இருக்கிற அவரே தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று அதை சொல்லியிருக்கும் போது இன்றைக்கு அதை நாம் சில ஆட்கள் அதை கீழ்ப்படியாமல் காலம் கடத்துகிறார்கள். ஆகவே ஆயத்தம் என்று சொல்லும்போது ஒன்று பாவ மன்னிப்பு, மீட்பு, இரண்டாவது ஞானஸ்நானம், மூன்றாவது உலகத்திலே நாம் தொடர்ந்து வாழ்வதனாலே பாவமற்றவர்களாக குற்றமற்றவர்களாக பரிசுத்தமாய் வாழ்வதற்காக அதுக்கான ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு தேவை. இது ஆயத்தம் இல்லாமல் அதான் சொன்னாரு, இஸ்ரவேலே நான் இப்படி செய்ய போகிறபடினால் நீயும் உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. இப்படிப்பட்ட ஒரு ஆயத்தம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலேயும் வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதுவரையிலும் பாவ மன்னிப்பை பெறாதவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். மொழிக்கு ஞானஸ்நானம் பெறாதவர்கள் மொழிக்கு ஞானஸ்நானம் பெறுங்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாதவர்கள் ஆவியின் மீட்பு நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற அந்த பரிசுத்த ஆவியை, பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலே நாம் மத்தேயு சுவிசேஷத்தை வாசித்தோமே, அங்கே ஆயத்தம் மட்டுமல்ல விழிப்பு வேண்டும். அவருடைய உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகளே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். ஆயத்தம் மட்டுமல்ல, அவர் இன்ன நாளிகையில வருவார்னு தெரியாதனாலே என்ன செய்யணுமா? விழித்திருக்க வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும், விழித்திருக்க வேண்டும். ஆயத்தத்தில் இன்னும் ஒன்று கூட சொன்னால், இன்றைக்கு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போக வேண்டும் என்றால் அந்த நாட்டுடைய செல்வதற்கான அடிப்படை அவருடைய பாஸ்போர்ட் நமக்கு வேணும். அடுத்தது அங்கு குடியிருப்பதற்கான விசா இல்லாமல் போக முடியாது. ஆகவே உலகத்திலேயே ஒரு ஒழுங்கு வச்சிருக்கு. நான் இப்போ எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுக்குரிய விசா வேணும். பொதுவாக எல்லாரும் ஒரு நாட்டை விட்டு அடுத்த இடத்துக்கு போகணும், எங்கே போகணுன்னாலும் அதுக்கான அடிப்படை பாஸ்போர்ட் தேவை, தங்கி இருக்கிறேன்னா விசா தேவை. இது இல்லாமல் போக முடியாது. இதே நிலைமை தான். அடிப்படையாக பாவ மன்னிப்பு பெற வேண்டும், ஞானஸ்நானம் இழக்க வேண்டும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது அடிப்படையான நமக்கு ஆயத்தம். இதுதான் அந்த நாட்டுக்கு போவதற்காக, பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்காக அந்த ஆயத்தம். அப்படியே மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் ஒன்றில் உள்ள சில வசனங்களை வாசிங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோட கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி,
உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதித்திரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல்லாதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. இங்கே நான் வாசித்த கேட்டதான வார்த்தையின்படி இங்கே விழித்திருக்கிற ஒரு அனுபவத்துக்காக ஒரு அடையாளமாக ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறார். மணவாளனாகிய இயேசு வருவார் என்பது நிச்சயம். ஆனால் இப்போது அவரை சந்திப்பதற்காக ஆயத்தம் மட்டுமல்ல, விழிப்பின் தேவை என்பதற்கு இந்த அடையாளத்தை, இந்த எடுத்துக்காட்டை அங்கு சொல்லுகிறார். இதோ மணவாளனை சந்திப்பதற்காக நீங்களும் அறியாத நேரத்தில் அவர் வருவார், நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். ஆயத்தம் நமக்கு தேவை, அதோடு கூட விழித்திருக்க வேண்டும். ஏன்னா அவர் எப்போ வருவார் என்று தெரியாது, எந்த நாளிகையில் வருவார் என்று தெரியாது, எப்போதும் வரலாம். ஆனால் நாம் விழித்திருக்காவிட்டால் கைவிடப்பட்டு விடுவோம் என்பதற்கு அடையாளமாக இந்த ஊமையை சொல்லுகிறார். அந்த ஊமையிலே சொல்லுகிறபடி ஆயத்தப்பட்டு போனார்கள். ஆனால் மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் நித்திர மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரிலே சத்தம் கேட்கிறது, இதோ மணவாளன் வந்திருக்கிறார்கள். எல்லாரும் எழுப்பினார்கள். ஆயத்தமாயிருந்தவர்கள் விளக்கை பொருத்தி அவர்கள் மணவாளனை சந்திக்க புறப்பட இருக்கிறார்கள். அந்த ஆயத்தம் இல்லாமல் இருந்தவங்க தூக்க மயக்கத்தில் இருந்து எழுந்து அவர்களோடு புறப்படலாம் என்றால் விளக்கு எரியாது. ஏனென்றால் அவர் புறப்படுகிற சமயத்தில் புத்தி உள்ளவங்க அவங்க விளக்கில் இருந்த எண்ணெய் மாத்திரம் இல்லை, தொடர்ந்து எரியத்தக்கதாக அந்த எண்ணெயும் பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு போனார்கள். ஆகவேதான் அவர்கள் அந்த இதோ மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்டதும் அவர்கள் விழித்திருந்ததினாலே அந்த சத்தத்தை கேட்டார்கள். ஏற்கனவே ஆயத்தமாக இருந்ததினாலே இப்போது மணவாளன் வந்தபோது அவர்கள் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். வாசலும் அடைக்கப்பட்டது. அதை விளக்கமாக பேச நேரமில்லை, ஆனாலும் வேதத்திலே சொல்லி இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த கர்த்தருடைய வருகை என்று சொல்லுவது யாருக்கும் தெரியாது. அந்த நாளை தெரியாது, நாளிகையும் நமக்கு தெரியாது. பிதா தவிர யாருக்கும் அது தெரியாது என்று சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் ஆயத்தம் வேணும், விழிப்பான நிலைமை நமக்கு இருந்தால் தான் நாம் அவரை சந்திக்க முடியும். அவர் வரும்போது அவரோடு கூட நாம் பிரவேசிக்க முடியும். பரலோகத்துக்கு நாம் மத்திய ஆகாயத்திலே இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு என்னென்ன அவரோடு கூட இருப்போம் என்று சொல்லியிருக்கிறதே. அவருடைய வருகையின் அடையாளங்கள் இன்றைக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. வித்தியாசமான நிலைமையில அது இயற்கையாகவே அவருடைய வருகையின் அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறதான அந்த கொள்ள நோய், அது கொள்ள நோய் மட்டும் இல்லை, சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த கொள்ள நோய், பஞ்சம், யுத்தங்கள் செய்திகள், இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களும்
இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இவைகளை எல்லாவற்றையும் பார்க்கும்போது மணவாளன் வாசற்படியிலே வந்திருக்கிறார் என்பதை அறியுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. இதுவரையிலும் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து, பல்லவ ராஜ்யத்தை குறித்து இன்னும் சிந்திக்காமல் இருக்கிறவர்களே, அதற்கென்று ஆயத்தப்படுங்க. அதற்கென்று விழித்திருந்து அவருடைய வருகையிலே சந்திக்க, வருகையிலே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட கர்த்ததாமே நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. இவ்வேளையிலேயும் தலைவணங்கி ஜெபம் பண்ணுவோம். அருமையானவர்களே, சீக்கிரமாக நினையாத நேரத்திலே மனுஷகுமாரனும் வருவார். ஆயத்தமாயிருங்க, விழிப்பாயிருங்க. ஸ்தோத்திரம். ஆயத்தம் இல்லாதவர்கள் ஆயத்தமாகுங்கள். ஆயத்தம் மட்டும் போதாது, விழிப்பு நமக்கு தேவை. கடைசி வரைக்கும் அந்த எக்கால சத்தம் கேட்கும் வரையிலும் நாம் விழிப்பாயிருக்க வேண்டும். அவர் வரும்போது அந்த புத்தி இல்லாதவங்க எண்ணெய் வாங்க போனார்கள். வருவதற்குள்ளாக மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் என்று சொல்வது போல, புத்தி இல்லாதவர்களைப் போல இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே, நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்துவோம். இனி கர்த்தருடைய வருகையின் அடையாளங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற நாளில் எப்பொழுது வருவார் என்று தெரியாது, என்றைக்கு வருவார் என்று தெரியாது, எந்த நாளில் நமக்கு தெரியாது. ஆயத்தப்படுவோம், விழித்திருப்போம். வருகையை சந்திக்க கர்த்தரோருக்கு உதவி செய்வாராக. மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறதான எல்லா சம்பவங்களும் நீர் ஏற்கனவே இதெல்லாம் சம்பவிக்கும் போது மணவாளன் வாசற்படியில் வந்திருக்கார் என்பதை அறியுங்கள் சொன்ன எல்லாம் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இன்னும் காலதாமதம் பண்ணி உம்முடைய வருகையை குறித்த எண்ணமற்றவர்களாக அதற்கென்று தங்களை ஆயத்தப்படுத்தவோ அதற்கென்று விழித்திருக்கவோ செய்யாமல் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இன்னும் இவ்வளவு காலமும் எங்களுக்கு நீட்டி தந்திருக்கிறீரே என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே, இனி காலதாமதம் பண்ணாமல் தங்களுடைய வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பை பெற்று ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று பரிசுத்தமாக வாழ்ந்து உங்களுடைய வருகைக்கென்று ஆயத்தம் மட்டுமல்ல, அந்த புத்தி உள்ளவர்களைப் போல விழிப்பாக இருந்து உங்களுடைய வருகையை சந்திக்க, வருகையிலே கைவிடப்படுகிற ஒரு நிலைமை ஏற்படாமல் காலங்களையும் நாட்களையும் ஆண்டவர் கூட்டி தந்திருக்கிறாரே. இனியாகிலும் நான் இனி என் விருப்பம் போல மனம் போல வாழ்ந்து பாவத்திலே மாண்டு போக அல்ல, அந்த பரலோக ராஜ்யத்தை நான் அடைய வேண்டும். அதற்காக ஆயத்தப்பட்டு அதற்காக விழித்திருக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்திக் கொள்ள நீதாமே கிருபை செய்யும். கேட்டிருந்த வார்த்தை ஆண்டவரே, அதை அலட்சியப்படுத்தாதபடிக்கு கேட்ட வார்த்தையின்படியே பரிசுத்தமாக வாழ்ந்து உம்முடைய வருகையை குறித்த ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலே எடுக்க வேண்டிய ஆயத்தப்பட்டு அதற்காக விழித்திருந்து நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இந்த வார்த்தையை ஆண்டவரே ஒருவன் கேட்டு அதன்படி செய்வான் என்றால் புத்தி உள்ள கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் சொன்னபடி தாவே புத்தியுள்ளவர்களாக இந்த வருகையை சந்திக்க ஆயத்தப்படுத்தும். உண்மையில் உடைய கிருபை இருப்பதாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இப்போதும் கடந்து செல்கிற யாவரோடு உடைய கிருபை தங்கியிருப்பதாக. ஆங்காங்கே வீடுகளில் இருக்கிற யாவரோடு உடைய கிருபையும் சமாதானம் இருப்பதாக.
நாட்கள் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து சிந்திக்கவும் இனியும் ஆண்டவரை காலதாமதம் பண்ணாமல் உடைய வருகைக்கு என்று தங்களை ஆயத்தப்படுத்தி விழித்திருக்க ஒவ்வொருக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகவர் சாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள அனைத்து பரிசுத்தவான்களோடும் இன்னும் ஒன்று நிலைத்திருப்பதாக. ஆம் ஆம். யாவருக்கும் இயேசு நாமத்திலே வாழ்த்து.